ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். நீங்கள் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சாப்டரை நீங்க வாசிக்கும் போது ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். தாவீது தன்னுடைய ராஜாவினாலே துரத்தப்பட்டு அந்நிய நாட்டிலே அவன் குடிபெயர்றதுக்காக போகிறான். அவனோடு கொஞ்சம் பேர் போறாங்க. அவர்களுக்கு மனைவி, அவர்களுக்கு பிள்ளைகள், தாவீதிற்கும் அதே போல குடும்பம். இவங்களை எல்லாரும் ஒரு பெரிய ஏரியாவில் இந்த தாவீது செட்டில் பண்ணிட்டு அவங்கள கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டு, இப்பொழுது தன்னோடு கூட வந்த ஆண்களை மட்டும் கூட்டிட்டு போய் அந்த நாட்டினுடைய ராஜாவோடு சேர்ந்து போரிடுவதற்காக இவங்களை கூட்டிட்டு போவான். ஆனா அந்த நாட்டினுடைய ராஜா இவனை பயன்படுத்துறதற்கு ஆர்வமா இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு சில நபர்கள் இல்ல தாவீதை தயவு செய்து நம்ம கூட யுத்தத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். தாவீது எப்பவுமே அவங்களுடைய ஆளு, அவங்களுடைய பிளட் அவனுக்குள்ள இருக்கும். அதனால நம்ம யுத்தம் பண்ணும்போது இவனே நமக்கு விரோதமா எழும்பி நம்மளை கொன்றுவான். அதனால தாவீது வரவே கூடாதுன்னு நின்ட்டாங்க. அதனால அந்த ராஜா எப்பா நீ திரும்ப போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடும்போது, தாவீது அங்கேருந்து திரும்பி வந்தா ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு காரியம் நடக்கும். என்ன அப்படின்னா, இவர்கள் விட்டுட்டு போன மனைவி பிள்ளைகள், இவனோடு கூட போனவர்கள் விட்டுட்டு போன மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்கள் யுத்தம் பண்ணி திருடிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இவர்களுடைய வீடுகள் இது எல்லாத்தையுமே தீக்கிரையாக்கி போடுவார். இப்போ தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவங்களும் நின்று பார்க்குறாங்க. அவங்களுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க யாரையுமே காணும். எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டது. என்ன செய்யறதுன்னே தெரியல. வேதம் இந்த இடத்துல சொல்லும்போது சொல்லுது, அவனோடு கூட இருந்தவர்கள் 4வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். கவனிங்க, ஆண்கள் எல்லாரும் ஓன்னு அழுதாங்களாம். என்ன ஆச்சு, என் மனைவிக்கு என்ன ஆச்சு, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு. இப்போ அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கல் எடுத்துட்டாங்க. யாருக்கு நேரான்னா தாவீதிற்கு நேரா. தாவீதை கொல்லணும், ஒன்னால தானே இவ்வளவு பிரச்சனை, நாங்க சும்மா இங்கே இருந்திருப்போம்ல, அங்க போய் ஒரு யுத்தம் கூட நாங்க பண்ணல, நீ இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி தாவீதிற்கு நேராக கற்களை எடுக்கிறாரு. கவனிங்க, ஒரு தலைவனா இருக்கிறவனுக்கு எத்தனை பிரச்சனை பாருங்க. ஏற்கனவே ராஜாவினால துரத்தப்பட்டான். இப்பொழுது ஒரு ராஜாவினிடத்துல போகும்போது அவனை கூட இருந்தவங்க எல்லாம் இவனை நம்ம கூட வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவன் மேல பரிதாபப்பட்டு இவன் தனிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவையே எதிர்த்து இவனுடைய ஃப்ரெண்ட்ஸா இவனுக்கு நன்மை செய்யறதுக்காக வந்தவங்க தீமையை பார்த்த உடனே அத்தனை பேரும் இவனுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்க. உன்னாலதான் இப்படி ஆச்சு, இவனை கல்லறியணும்னு எல்லாரும் எத்தனை பண்ணிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சுற்றி
அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது அவனுடைய மனசு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுது, இல்ல இல்ல இல்ல, எவ்வளோ பேர் என்னை கொல்லுவதற்காக எத்தனித்தாலும் நான் எழும்புவேன், நான் நிற்பேன். அவனுக்குள்ளே ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குது. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு நெருக்கங்கள் அவனை சுற்றி நெருங்கி நிற்கும் போது அவனே அவனை திடப்படுத்திக்கிட்டான். சரி பரவாயில்ல, இப்ப என்ன பண்ணலாம், நடந்தது நடந்து போயிருச்சு. அவனே ஓவர் கம், அவனே ஜெயித்து அவனுக்குள்ளேயே இருக்கிற ஆற்றலை அவன் தட்டி எழுப்பிட்டான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். உங்களை சுற்றி அவ்வளோ பெரிய பிரச்சனை சூழ்ந்திருக்கும் போது இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒரு நபர் நம்மை ஆறுதல் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். ஐயோ இவங்க கூட ஆறுதல் சொல்லலையே, இவங்க கூட ஆறுதல் சொல்லலையே, இல்லைன்னா என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே இவ்வளோ பிரச்சனையா இருக்குது, நான் எங்க எழும்ப போறேன், நான் எங்க எழும்ப போறேன், அவ்வளோதான் போச்சு, நான் இனி எழும்ப மாட்டேன், நான் இனி எழும்ப மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை சுற்றி அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் போதும் ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த பிரச்சனையின் நடுவில் எழும்பி நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் நிற்பேன், நான் ஓடுவேன், தொடர்ந்து நான் கர்த்தருக்காக வாழ்வேன். நீங்க யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களை சுற்றி அப்படியே கைகளை கொண்டு நெரிக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆதரவு உனக்கு பக்கத்துல வராததுனால, ஆறுதல் உங்களுக்கு வராததுனால, இல்லைன்னா உங்களை பூஸ்ட் பண்றதுக்கு யாருமே இல்லாததுனால, எனக்கு நீ யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே அந்த சக்தியை வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களை தட்டி எழுப்பணும். அந்த அக்னி உங்களுக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கணும். நீங்க நான் என்னுடைய வாழ்க்கையில உண்மையிலே மறக்க முடியாத அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப அதிகமாய் சிக்காய் நான் கோயம்புத்தூர்ல அந்த அம்மா அப்பாவுடைய வீட்டில் படுத்த படுக்கையா இருந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ கொஞ்சம் அப்படியே ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சேன், அடுத்து ஒரு 6 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சேன். இந்த 4 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்திலேயே என் மனசு இல்ல இல்ல, நம்ம உடனே திரும்ப ஊழியத்தை ஆரம்பிக்கணும், திரும்ப உடனே ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கணும்னு என் மனசு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான், நம்ம இதுவரையிலும் இருந்துட்டோம், இதுவரையிலும் இப்படியே பழகிட்டோம், இவ்வளவு சோகமா இருந்து பழகிட்டோம். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் நம்ம வியாதியினுடைய கொடுமையில இருந்தோம். இன்னும் ஒரு 2 வருஷம் ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னும் ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்கு இன்னும் பக்காவா பினிஷ் ஆகலையே, கம்ப்ளீட்டா சரியாகலையே அப்படின்னு என் மனசு நினைக்கவே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா சொல்றேன், ஒவ்வொரு நிமிஷம் இல்ல 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 இல்ல, நம்ம உடனே ஏதாவது செய்யணும். என்னையே நான் திடப்படுத்த ஆரம்பிச்சேன், என்னையே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பொழுதுதான் நான் தங்கி இருந்த வீட்டில் இருந்த அந்த அம்மா அப்பாவுடைய ஒரு வீடு ரத்தனபுரி என்கிற ஒரு இடத்துல அந்த வீடு கிட்டத்தட்ட 6 மாசமா யாருமே வாடகைக்கு வராம காலியா இருந்துச்சு. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், அந்த இடத்துல அந்த வீட்டில் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கலாமா, ஸ்தாபனத்தில் பேசி ஒரு சின்ன வாடகையை உங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு பேசணும். அப்போ ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி நான் ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே அவங்க தாராளமாக நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையினால அந்த 2005ஆவது வருஷத்தில் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். ஆண்டவர் ஆரம்பிக்கிறதற்கு காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணினார். ஸோ அந்த ஒரு சின்ன வீட்டில் அந்த ஒரே ஒரு ரூமில் வச்சு இதற்கு முன்பாக நான் பெரிய திருச்சபையை நடத்தினேன். அதில் ஒரு 180 பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா, நீங்க சோர்வா இருந்தீங்கன்னா, நீங்க பலவீனத்தையே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால எழும்பவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எழும்பு,
ஆண்டவர் ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்துட்டாரா, ஒரு சின்ன சின்ன கயிறை உங்களுக்காக அனுப்பிட்டாரா, உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே சுதாகரிப்பா இருக்கணும். வாய்ப்பை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. யாரோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி இந்த செய்தியை கேட்டிருந்தா உங்களுக்கு சொல்றேன், மகன் உன் வாழ்க்கையில வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாத. வாய்ப்பு என்கிற கதவை ஆண்டவர் சில நேரத்தில் எப்போ ஒரு டைம் தான் ஒரு சிலருக்கு திறக்கிறாரு. ஆனா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த வாய்ப்புகள் சில நேரத்தில் கிடைக்காமலே போகுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படித்தான், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுட்டாங்க. ஆனா என் மனசு அந்த சின்ன வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டே இருந்துச்சு. 4 மணி நேரம் நான் ஒரு நாள் தூங்குனேன்னு நினைச்ச உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன், இனி அகைன் நான் மினிஸ்ட்ரியை ஆரம்பிச்சாதான் இதுல இருந்து வெளியே வர முடியும். எனக்கு கம்ப்ளீட்டான விடுதலை, எனக்கு இந்த வியாதியிலிருந்து முழு விடுதலை எப்போ வரும் அப்படின்னா, நான் ஊழியத்தை ஆரம்பிச்சு பிஸியானதான் எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைச்சு ஊழியத்தை ஆரம்பிச்சோம். ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஊழியத்தில் பிஸியானதுக்கு அப்புறம் எனக்கு நோயை குறித்து நான் செக் பண்ணவே இல்லைங்க. நான் கடைசியா அந்த மஞ்சக்காமாலையை செக் பண்ணும்போது கூட என் சரீரத்தில் மஞ்சக்காமாலை இருந்துச்சு. 18 முறை திருப்பின மஞ்சக்காமாலை என் சரீரத்தில் இருந்துச்சுங்க. நான் செக் பண்ற வரைக்கும் எனக்கு மஞ்சக்காமாலை. ஆனா எப்போ அந்த ஊழியத்தை காலடி எடுத்து வச்சு இனி நம்ம படுத்திருக்க கூடாது, ஆண்டவர் ஒரு சின்ன வாய்ப்பை தந்துட்டாருன்னு சொல்லி காலடி எடுத்து வச்சனோ, அன்றிலிருந்து செக் பண்றதை விட்டுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன சுகமாய் வைத்திருக்கிறார். சோ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு, எழும்பு, உன்னை நீ தான் திடப்படுத்தி கொள்ளணும். எத்தனை நாள் தான் அந்த காரியத்தை நினைச்சிருப்பீங்க? எத்தனை நாள் தான் அந்த காரியத்தை நினைச்சு துக்கப்படுவீங்க? போதும், அதற்காக துக்கப்பட்டது போதும், அதற்காக மனம் தளர்ந்தது போதும். அதான் யோசேப்பு சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தன்னுடைய மனசுல அப்பா வீட்டை நினைச்சிட்டே இருந்தான். ஐயோ மிஸ் பண்ணிட்டனே, ஐயோ மிஸ் பண்ணிட்டனே. ஆனா அவனுக்கென்று ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கும் போது, இனி ஒண்ணு செய்வேன், இனியும் நான் தகப்பன் வீட்டை நினைச்சிட்டு இருந்தேன்னா என் ஊழியத்தை நான் வெற்றியா செய்ய முடியாதுன்னு அந்த சோகத்தை மறந்துட்டான். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் யாரோ ஒரு சில இடத்துல பேசுகிறார். நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, 15 ஆண்டாய் 20 ஆண்டாய் உங்களால வெளியே வரவே முடியல, வெளியே வரவே முடியல. அப்பா இன்னைக்கு கரத்தை பிடிச்சு சொல்றாரு, எழுந்திரு மகளே, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. அதை யோசிக்காதே, முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை யோசிக்காதே. அப்பா புதிய காரியத்தை செய்ய போறாரு. உன்னை நீயே திடப்படுத்திக் கொள், உன்னை நீயே பலப்படுத்து. இன்னொருத்தர் உங்களை பூஸ்ட் பண்ண வேண்டாம், இன்னொருத்தர் உங்களை தட்டி கொடுக்க வேண்டாம். இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணாதீங்க, இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணாதீங்க. என் வாழ்க்கையில நான் செய்த கர்த்தருடைய கிருபையினால செய்தது, இன்னொருத்தருக்காக நான் வெயிட் பண்ணவே இல்லை. இன்னொருத்தர் என்னை தட்டி கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. இன்னொருத்தர் எனக்காக வாய்ப்பை ஓபன் பண்றதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்ன நோயாளியாத்தான் பார்த்தாங்க, எல்லாரும் என்ன நோயாளியாத்தான் பார்த்தாங்க. நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லும் போது யாருமே என்ன நம்பலைங்க. நான் ரெடி ஆயிட்டேன், நான் சரியாயிட்டேன்னு சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, நீங்க நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க ரொம்ப சரியானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு தான் சொன்னாங்க. ஆனா என் மனசு மட்டும் எனக்குள்ளேயே திடப்படுத்தி யாருடைய வார்த்தையும் கேட்கல. நான் சொல்றேன், உங்களுக்கு உள்ளே கத்தர் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு உள்ளே கத்தர் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு உள்ளே வச்சிருக்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களை யாராவது திடப்படுத்தணுமா? உங்களை யாராவது பலப்படுத்தணுமா? உங்களை யாராவது தட்டி கொடுக்கணுமா? உங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு உண்டு பண்ணணுமா? நோ நோ நோ, வேணாம். கர்த்தரை நம்பி ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. தாவீதை யாருமே திடப்படுத்துறதுக்கு இல்லை, தட்டி கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனா தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் இருக்க போறீங்க. என் கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா.